டேய் இப்பதான்டா உன்னை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உனக்கு 100 வயசுடா. உன்னை பார்த்ததுல எனக்கு தலைகால் புரியல. போ, நானும் ஒரு சந்தோஷ சமாச்சாரம் சொல்லத்தானே வந்திருக்கிறேன். எங்க மருமக வேதவல்லி? அண்ணே அவ கோயிலுக்கு போயிருக்கானே. நல்லா இருக்கிறீங்களா? அதெல்லாம் கிடக்குதுடா. நானும் ஒரு சந்தோஷமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு இருக்கேன். அது என்னன்னா உன் சந்தோஷ சமாச்சாரம் கேன் வெயிட். முதல்ல நான் சொல்ல வந்த சந்தோஷ சமாச்சாரத்தை சொல்லிவிடுறேன். டேய், சுந்தர் கல்யாணம் நின்னு போனதுல இருந்து வேதவல்லி என் வீட்டு மருமகளை வரலையேன்னு ஏங்கிட்டே இருந்தேன்டா. திடீர்னு எங்க வீரையா தாண்டா ஐடியா கொடுத்தான். எனக்கே அது முதல்ல தோணாம போயிருச்சு. ஐயா, நம்ம 2வது போய் நாகராஜன் இருக்கிறாரு, அவருக்கே வேதவல்லி பேசினா என்னன்றான். அப்பதான் எனக்கு தோணுச்சு, அடடே நமக்கு முன்னாமே தோணாம போயிருச்சு, பரம விட்டு பேசிருக்கலாமே நினைச்சேன். சரி, இப்பதான் பேசுவேன்னு வந்தேன். என்னடா இத இப்ப வந்து சொல்ற? இப்பதானே தோணுச்சு, வேதவல்லிக்கு கல்யாண வேலை வந்துருச்சுன்னு நினைச்சுக்கோமே. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா என்ன யோசிக்கிற? எனக்கு புரியுதுடா, எனக்கு புரியுது. நாகராஜன் பிஹேவியர் ஒரு மாதிரி இருக்கேன்னா அதெல்லாம் இந்த வயசுல கொஞ்சம் சகஜம்டா. வேதவல்லி எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாடா. கொஞ்சம் குடிகாரன், நிதானம் இல்லாதவன். ஆனா வேதவல்லி இப்படி ரொம்ப பொறுப்பான பொண்ணு இல்ல, அவன் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாடா. அம்மா, அவன் ஒரு சிடுக்கு விழுந்த நூல் கண்டு மாதிரிமா. வேதவல்லி உட்காந்து பொறுமையா சிடுக்கெல்லாம் அவுத்து நூல் கண்ட சரி பண்ணிடுவோமா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஏண்டா, ஏன் எல்லாரும் திடீர்னு அமைதி ஆயிட்டீங்க? நல்ல சமாச்சாரம் தானே சொன்னேன். ஏண்டா பரமு, வேதவல்லிய என் பையன் நாகராஜன் கொடுக்கறதுக்கு உனக்கு இஷ்டம் இல்லையா? கவலைப்படாதரா, she will be happy. இத பாருங்கம்மா, உங்க பொண்ணோட சந்தோஷத்தை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஆயுசு பூரா சந்தோஷமா இருக்கிறது என்னோட பொறுப்பு. என்னம்மா, இன்னுமா உங்களுக்கு நம்பிக்கை வரல? ரொம்ப சந்தோஷம்டா. பழநெறி பால்ல விழுந்த மாதிரி இருக்குடா. சும்மா சொல்லக்கூடாதா, எம்பிபிஎஸ் டாக்டர். டேய், எங்கடா கிடைக்கும் இந்த மாதிரி வரன்? என் பையன் நாகராஜனோட டெஃபினட்டா பெட்டர் வரண்டா. அது டேய் சந்தோஷம்டா. டேய், ரொம்ப லக்கி மேன் நீங்க. வெரி ஹாப்பி ஃபார் வேதவல்லி. உனக்கு உண்மையிலேயே என் மேல வருத்தம் இல்லையா? என்னடா இப்படி கேக்குற? நான் ஆனந்தத்தில் இருக்கேன்டா. நான் ஏன் இவ்வளவு நாள் எப்படி தவிச்சுக்கிட்டு இருந்தேன்? வேதவல்லிக்கு ஒரு நல்ல வரன் அமையணும்னு தானடா. இதை விட நல்ல வரன் எங்க கிடைக்கும்? லுக் அட் ஹிஸ் குவாலிஃபிகேஷன், லுக் அட் ஹிஸ் ப்ரொஃபஷன். டேய், ஐ அம் ரியலி ஹாப்பிடா. டேய், another thing நல்லா கேட்டுக்கோ. இது உங்க வீட்டு கல்யாணம் இல்லடா, எங்க வீட்டு கல்யாணம். என்னமா அப்படி பாக்குறீங்க? அமக்களமா நடத்தி போடுவேன். எல்லாம் என் செலவு. நீ ஒரு பைசா செலவு பண்ண கூடாதுடா. எல்லாம் என் பொறுப்பு. கல்யாண சத்திரம், கல்யாண செலவு, நகை நட்டு, பண்டம், பாத்திரம் அத்தனையும். அப்புறம் இன்னொன்னு, இந்த தம்பதிகளுக்கு புதுசா தனியா ஒரு வீடு செட் பண்ணணும்ல, அதுக்கு என்னெல்லாம் தேவையோ, டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், அது இது எல்லாம் நம்ம கடையில இருந்து சப்ளைடா. கவலையே படாதீங்க, அமக்களை படுத்திடுவோம். she will be very happy. டேய், உண்மையிலேயே உன்ன மாதிரி ஒரு நண்பன் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்டா. இவனை பாருங்க. டேய் பரமு, இதெல்லாம் என் பொறுப்புடா. நீ நானும் கூட பிறந்த பிரதேஷ் மாதிரிடா. தெரியுமா, என் பையன் கல்யாண பேச்சு ஆரம்பிச்சிட்டேன். சூட்டோட சூடா புரோக்கரை பார்த்து நாகராஜனுக்கு வேற ஒரு பொண்ணை ஃபைனலைஸ் பண்ணணும். வரட்டுமா? என்ன வந்ததும் வராதுமா அப்படியே கிளம்புறீங்க? காஃபி சாப்பிட்டு போலாம்ல? காபி கொடுத்து ஏமாத்த பாக்குறடா. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போற, நல்ல விருந்தா வச்சு அம்சமா பாயசம் கொடுக்கணும். சரியா? பாட்டிமா, கவலையப்படாதீங்க. உங்க பேத்தி கல்யாணத்தை அமக்களை படுத்திடுவோம். வரண்டா. நல்ல ஆசைதான். குடிகார பயலுக்கு என் பேத்தி வேதவல்லிய பொண்ணு கேட்டு வந்திருக்கான். என்னமா பேசுற? ராமநாதன் இந்த விஷயத்தை வேதவல்லி கிட்ட முன்னாலேயே சொல்லியிருந்தா அவ சரின்னு சொல்லிருப்பா. அவ சொன்னாலும் நான் சம்மதிச்சிருக்க மாட்டேன். அந்த கல்பனா இருக்கிற வீட்டுல வேதவல்லியால எப்படி இங்க வாழ முடியும்? மனுஷியாவ அவளும் அவங்க அம்மாவும் சேர்ந்து வேதவல்லிய பாடா படுத்துருவாங்க. இவ மாமா வருத்தப்படுவாருன்னு எல்லா கஷ்டத்தையும் தாங்கிப்பா. எப்படியோ ராமநாதன் வீட்டுல இன்னொரு கல்யாணம் நடக்க போகுதுன்னு கேட்கும் போது சந்தோஷமா இருக்கு.
ஐயா போடா. ஐயா போன காரியம் நல்லபடியா நடந்ததுங்களா? வேதவல்லி கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருச்சு. ஐயா மாப்பிள்ள நம்ம நாகராஜ் தம்பி தானே? இல்லடா, நல்ல மாப்பிள்ளைய பார்த்துருக்காங்க. பையன் டாக்டரா, ஹார்ட் சர்ஜனா. கேட்கவே எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்குல்ல? உங்களை விட நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன்ப்பா. ஏன்னா வேதவல்லிக்கு ரொம்ப நல்ல இடமா அமையணும்னு இவ்வளவு நாளா தவிச்சுக்கிட்டு இருந்தேன். இதை விட எங்க நல்ல இடமா கிடைக்க போகுது? நல்ல படிப்பு, நல்ல உத்தியோகம், நல்ல சம்பளம். டேய், நம்ம வீட்டு கல்யாணம் மாதிரி ஜமாய்ச்சி பொண்ணு எல்லாரும் சேர்ந்து, சரியா? எல்லாரும் புது ட்ரெஸ் எடுத்துக்கங்க. கல்பனா நீயும் தான் புது ட்ரெஸ் எடுத்துக்க. அப்புறம் இன்னொரு விஷயம்டா, டேய் சுந்தர், பரமும் கேட்க வைக்கப்படுவான். கல்யாணம்னா நிறைய செலவு இருக்கும்டா. அப்பா சொன்னாங்கன்னு சொல்லி என்ன சொல்லாமனு கேட்டு அந்த தொகையை கையோட அவர்கிட்ட கொடுத்துட்டு வரணும், சரியா? அப்புறம் தெரிஞ்சவங்க எல்லாரையும் கூப்பிடணும்டா. கல்பனா மறக்காம உன் பேரண்ட்ஸ் எல்லாம் வர சொல்லு, சரியா? சரிங்க மாமா. எனக்கு என்னமோ மல்லிகாக்கு இந்த வீட்டுல வாழ்க்கை அமையும்னு தோணல. நாகராஜ் தம்பி காதலிக்குதுன்னு இவ தான் சொல்லிட்டு இருக்கா. காதலிக்கிறவரு ஏன் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்க மாட்டேங்கிறாரு? என்னமோ சரியில்லை. இந்த வீடாவது அமையும்னு நினைச்ச, இதுவும் அமையாது போல இருக்கே. மோதிரங்க எங்க விழுந்திருக்கான்? ஓகேடா. நான் நேரில் வரேன். நான் நேரில் வந்ததுக்கப்புறம் பேசி முடிச்சுக்கலாம். ஃபைனலைஸ் பண்ணிடலாம். டேய் நட்ராஜ். ஒரு நிமிஷம்டா. நட்ராஜா சொல்லுங்கப்பா. என் மோதிரத்தை காணும்டா, நீ பாத்தியா? மோதிரத்தை காணுமா? என்னப்பா சொல்றீங்க? எங்க வச்சீங்க? வழக்கமா என் பெட்டு பக்கத்துல தான் இருக்கும். திடீர்னு நீ மட்டும் காணும். எங்க விழுந்துச்சுன்னு தெரியல, நீ பாத்தியா? நான் எதுவும் பார்க்கலையப்பா. பெட்ரூம்லயே தேடி பாருங்களேன்ப்பா. எல்லாம் பார்த்தாச்சுடா. எங்க விழுந்திருக்கான்?
ஏமா மல்லிகா, என்னையா? என் மோதிரம் எங்கேயோ விழுந்துருச்சுமா, நீங்க எங்க பாத்தீங்களா? இல்லையா, நான் ஐயா. பார்க்கலையே. எங்க விழுந்திருக்குன்னு தெரியல, எல்லா இடத்துலயும் பார்த்தாச்சு. உங்களுக்கு கிடைக்குதா பாருங்கம்மா. சரி ஐயா. சரிடா சரி, நான் நேர்ல வரேன். ஓகே சரி, சுந்தர், தேங்க்யூடா, தேங்க்யூ ஸோ மச். ஏ சுந்தரராஜா, பாய். என்னப்பா? என் வயிறு மோதிரத்தை காணும்டா, தேடிக்கிட்டு இருக்கேன். நீங்க பாத்தியா? இல்லப்பா, நான் எதுவும் பார்க்கலையே. ரூம்ல எங்கேயாவது மறந்து வச்சிருப்பீங்க, இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன். டேய், ரூம்ல எல்லாம் பார்த்தாச்சுடா. நான் மறந்துட்டேன்னு சொல்றியே, எனக்கு என்ன அவ்வளவு வயசாச்சா? 2 லட்சம் ரூபாய் மோதிரம்டா, அதை போய் மறப்பனா? 2 லட்சமா? எவ்வளவு காஸ்ட்லி மோதிரம் அது? 2 லட்சம் ரூபாய் மோதிரம். இவ்வளவு நாள் வரைக்கும் இந்த வீட்டுல எதுவும் திருட்டு போனதே இல்லை. இப்ப திடீர்னு போச்சுன்னா என்ன அர்த்தம்? யாருன்னு சந்தேகப்படுறது? என்னாச்சு மாமா? என் வைர மோதிரத்தை பாத்தியாமா? மோதிரத்தை பாத்தியான்னு என்கிட்ட கேக்குறீங்க? என்ன பார்த்தா திருடி மாதிரி தெரியுதா உங்களுக்கு? ஓ, திருட்டு பட்டம் கட்டி வெளியில அனுப்பலான்னு யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? ஒரு மருமக கிட்ட கேக்குற கேள்வியா மாமா இது? ஏய், என்ன பேசிட்டு இருக்கற? நான் என்ன கேக்குறேன், நீ என்ன பதில் சொல்ற? அது இல்ல மாமா, நான் வந்து ஏ கல்பனா, அவசரப்பட்டு ஏதாவது பேசிடுறேன், அப்புறம் சமாதானப்படுத்துவேன். யார்கிட்ட என்ன பேசணும், எப்படி பேசணும் தெரியாது உனக்கு? அப்பா உங்ககிட்ட மோதிரத்தை காணும் தானே சொன்னாரு. நீ திருடுன்னு சொன்னாரா? எதையாவது புரிஞ்சுக்கிட்டு எதையாவது பேசுறது. நாகராஜ், அப்பா மோதிரத்தை காணுமா? நீ பாத்தியா? என்ன மோதிரம்? என் மோதிரத்தை காணோம், வைர மோதிரம் காணோம், பாத்தியான்னு கேக்குறான். இல்லப்பா, நான் பார்க்கலப்பா. என்னைக்கு நீ உண்மையை பேசியிருக்கிற? என்ன பண்ணீங்க? இந்த வீட்டுல என்ன தப்பு நடந்தா என்னதான் கேட்பீங்களா? நீ தப்பானவன், அதனாலதான் உங்ககிட்ட அப்படி கேக்குறேன். அப்ப நான் எடுத்தேன்னா தைரியமா எடுத்துன்னு ஒத்துப்பேன்ப்பா. சரி ஒத்துக்கோ, எங்க வச்சிருக்கிற? அப்பா ஏன்ப்பா இப்படிலாம் பேசுறீங்க? நான் ராத்திரிலாம் வெளியே போயிட்டு இப்பதான் வீட்டுக்கே வரேன். நீங்க இந்த மோதிரத்தை எங்க வச்சீங்க, அது எப்படி இருக்கு எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா. எல்லாத்துக்கும் என்னையே சந்தேகப்படுறீங்க. என்னப்பா ஏன்ப்பா என்ன அவமானப்படுத்துறீங்க? உங்களுக்கு பிடிக்கலாம் சொல்லுங்க, நான் வீட்டு விட்டு வெளியே போயிடுறேன். டேய், டேய். இப்ப என்னடா எல்லாத்துக்கும் சரிடா விடுறா. போனேன். இல்லடா, எப்ப பார்த்தாலும் என்னைய சரி போ, மாடி போ. போ. ஒருவேளை இவங்கதான் எடுத்திருப்பாங்களோ? ரெண்டு லட்சம். இந்த மாதிரி இன்னும் 2-3 ஐட்டம் கிடைச்சதுன்னா நிம்மதியா எங்கேயாவது போய் இந்த பணத்தை வட்டிக்கு விட்டு நாம பழச்சுக்கலாம். யாரோ வராங்க போல இருக்கே. யாரு கண்ணி படாம இதை பத்திரமா வச்சுக்கணும். மோதிரம் எங்க? எந்த மோதிரம்? இங்க பாரு, நீ யார வேணா நடிச்சு ஏமாத்தலாம். இந்த நடிப்பெல்லாம் என்கிட்ட வேண்டாம். முதல்ல அந்த மோதிரத்தை கொடு. நீ எந்த விஷயத்துல எப்படி பேசுவ, எப்படி எல்லாம் பொய் சொல்லுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மரியாதையா மோதிரத்தை என்கிட்ட கொடுத்துரு. இல்ல நானே பெரிய ஐயா கிட்ட சொல்லி போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். ஒரு 4 நாள் உள்ள இருந்தாதான் உனக்கெல்லாம் புத்தி வரும். கொடு. நான் எது செஞ்சாலும் உன் நல்லதுக்கு தானமா செய்வேன். என்னது நல்லதா? இது நல்லதுக்கே இல்ல. 2 பேரும் சேர்ந்து கம்பி என்றதுக்கு நீ பிளான் பண்ணிட்டு இருக்க. முதல்ல அந்த மோதிரத்தை கொடு. மோதிரத்தை நீ கொடுக்க போறியா இல்லையா? மல்லிகா, நீ என் விஷயத்துல தலையிடாத. நான் மோதிரத்தை தரமாட்டேன். இது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதா? திருடிட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன்னு சொல்லிட்டு இருக்க. 2 பேரும் இப்ப மாட்டணும்னு வையேன், 2 பேரும் சேர்ந்து கம்பி எண்ண வேண்டியதுதான். ஐயா ஐயா, உங்க மோதிரத்தை யார் எடுத்தாங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஐயா. யாரா? வாங்க ஐயா, சொல்றேன். வாங்க வாங்க. இவ்வளவு நேரமா கேட்டுட்டு இருக்கேன். மரியாதையா அந்த மோதிரத்தை கொடு. மல்லிகா, நீ என் விஷயத்துல தலையிடாத. மோதிரத்தை நான் தரமாட்டேன். மோதிரத்தை தரப்போறியா இல்ல நானே போய் ஐயா கிட்ட சொல்லிடுவேன். மல்லிகா, நான் மோதிரத்தை எடுத்த விஷயத்தை ஐயா கிட்ட சொன்னேன். நான் நாகராஜ் விஷயத்த சொல்லிடுவேன். என்னைய மிரட்டியா? போனா போதுன்னு உன்னை என் கூட தங்க வச்சிருந்தா நீ என்னைய மிரட்டுறியா? மல்லிகா, மல்லிகா, ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. பண்ணிக்கிற காரியமா பண்ணிருக்கிற. இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க ஐயா. இந்த மாதிரி தெரியாம நீ என்னெல்லாம் பண்ணிருக்கிற? ஐயோ, இல்லங்க ஐயா, இது மாதிரி நான் எப்பவும் செஞ்சதில்ல. நீ பண்ண தப்புக்காக என் மகன் மேல சந்தேகப்பட்டு நான் குத்தவாளியா நிக்கிறேன் இங்க. என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேங்க ஐயா.
என் பொண்ணு இப்பதான் நிம்மதியா இருக்கா. அத நானே கெடுத்துட்டேனே. உன் மகள் ஒண்ணு ஒழுங்கா இல்ல, அவளை பத்தி என்னெல்லாமோ கேள்விப்படுறேன். என் பையன் நாகராஜ் பின்னால சுத்துறாளாமே. அத கேள்விப்பட்ட உடனே உங்களை விரட்டி இருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். மன்னிச்சிருங்க ஐயா. வேண்டாம், இந்த வீட்டுல நீ இனிமே இருக்க கூடாது. கிளம்பு. எப்ப இப்படி கையும் களவும் மாட்டிக்கிட்டீங்களோ அதுக்கப்புறம் இந்த வீட்டுல என்ன காணாம போனாலும் உங்க மேலதான் சண்டையே வரும். வேணாம், இங்க இருந்து போயிருங்க. சுந்தர், சொல்லுங்கப்பா. பணத்தை கொடுத்து உங்களை வெளியே அனுப்பு. ஓகேப்பா. மாமா, மல்லிகா நல்ல பொண்ணு. வேணாமா? வேணாம். இந்த சம்பவத்தினால என்னெல்லாம விபரீதம் நடக்க இருந்துச்சு. நான் உன்னை சந்தேகப்பட்டதா நினைச்சு வீட்டை விட்டு நான் உன்னை வெளியே அனுப்புறதா நினைச்சு நீ என்ன இல்லாம வயசுல எனக்கு இதெல்லாம் தேவையா? வேணாம். இல்ல மாமா, வேணாமா? வயசுல அனுபவத்தையும் நான் உன்னோட பெரியவன். நான் சொல்றதை நீ கேளு. இந்த பிடி, இதை வச்சுட்டு நல்லபடியா பொழைக்கிற வழியை பாருங்க. நல்லபடியா பொழைக்கிறதுக்கு ஆண்டவன் கொடுத்த வாய்ப்புன்னு நினைச்சிட்டு போய் சேருங்க. டேய், நான் திரும்பி வரும்போது உங்க வீட்டுல இருக்க கூடாது. டேய் வாங்க. ஐயோ ஐயோ ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேனே. அழுங்க நிறுத்துங்க. முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க. போங்கம்மா. அம்மா, நீங்க தான் எப்படியாவது காப்பாத்தணும். எங்களுக்கு வேற நாதி இல்லம்மா. நாங்க எங்கம்மா போவோம்? அம்மா. என் பேச்சு கேட்டியா? இது எனக்கு தேவையா? நல்ல குடும்பம். மல்லிகா நாகராஜ் என்ன சுத்தி சுத்தி வந்தாரு. கல்பனா அக்கா எனக்கு நாகராஜ கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்க. எல்லாம் உன்னால மொத்தமா எல்லாத்தையும் ஊத்தி மூடிட்ட. எது நடக்கணுமோ அது நடந்தே தீரும். நீயும் நானும் அந்த வீட்டை விட்டு வெளியே வரணுங்கிறது விதி. சரி, இப்ப என்ன கெட்டு போச்சு? இந்த வீடை விட்டா வேற பெரிய வீடா பாப்போமே. இவனை விட வசதியான பையனா நீ பாரு. அறிஞ்சிருவேன். யார வேணா பார்க்கலாம், ஆனா நாகராஜ் மாதிரி வராது. ஏன்னா உண்மையாவே முதலா காதல்னா என்னன்னு என்ன உணர வச்சவரு. அவர் தண்ணி அடிக்கிறவர் தான், முன்கோவிதான். ஆனா ரொம்ப நல்லவரு. அவரை நான் உண்மையாவே காதலிச்சேன். எல்லாமே போச்சு. எனக்கு அப்படியே அழணும் போல இருக்கு. எனக்கு நாகராஜ் வேணும்னு கத்தணும் போல இருக்கு. 4 பேர் என்ன வந்து கேட்கணும், எனக்கு நாகராஜ் வேணும்னு சொல்லணும் போலவே இருக்கு. இப்படி பண்ணிட்டியே. அண்ணா, கார் நிறுத்துங்க. அக்கா, உங்களால உங்க பொண்ணுக்கு நடந்த கொடுமையை பாத்தீங்களா? பாவம் போன போகுதுன்னு வீட்டுக்குள்ள சேர்த்தா நல்லா என் மூஞ்சில கரிய பூசிட்டீங்கல்ல. அக்கா ப்ளீஸ், நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நாகராஜ் இல்லாம என்னால வாழ முடியாது. நான் அதுக்காக தான் வந்தேன். நீங்க நான் சொல்றத பண்ணுங்க. நான் சொல்ற இடத்துல தங்குங்க. நான் சொல்ற வரைக்கும் நாகராஜ் கூட எந்த கான்டாக்டும் வச்சுக்க கூடாது. நான் நாகராஜ உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன், சரியா? நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. நாகராஜ் கூட போன்ல பேசுறது, நேர்ல சந்திக்க பிளான் பண்றது, இதெல்லாம் வச்சுக்க கூடாது. அப்படி இதெல்லாம் நடந்துச்சுன்னா நானே நாகராஜ கட் பண்ணி விட்டுருவேன். இல்ல இல்ல, கார்ல ஏறுங்க. வா.
இந்த வீட்ல தான் நீங்க தங்க போறீங்க. இது எனக்கு தெரிஞ்சவங்க வீடுதான். நீங்க இங்க தங்கியிருக்கிற விஷயம் எந்த காரணத்து கொண்டும் யாருக்கும் தெரியக்கூடாது. ஐயோ, யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம்க்கா. நீங்க ரொம்ப பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க. அன்னைக்கு அந்த வீட்ல நீங்க தான் எனக்கு வேலை வாங்கி கொடுத்தீங்க. இப்போ நாங்க வழி தெரியாம நடு ரோட்ல நிக்கும் போது இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. உண்மையாவே உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுக்கா. மல்லிகா, என் மனசு இருக்கட்டும், உன் மனச நாகராஜ் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி வை. எல்லாம் உன் நன்மைக்காக தான் சொல்றேன். எந்த குடும்பம் உன்னை திருட்டு பட்டம் கட்டி வெளியே அனுப்பிச்சோ அதே குடும்பத்துக்கு நீ மருமகளா வரணும்.